ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, வேதனையோடு தவித்திருக்கிறாயா? இந்த புது வருடத்திலும் என் கஷ்ட காலம் என்னை பின்தொடரும் என்று வேதனையோடு இருக்கிறாயா? இந்த வருடம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்ற பயத்தில் இருக்கிறாயா? ஒவ்வொரு வருடமும் நல்லது நடக்கும், நல்ல காலம் பிறக்கும் என்றுதான் தொடங்குகிறேன். ஆனால் இருக்க இருக்க என் நிலைமை மோசமாகி போகிறதே என்று வேதனையோடு தவித்திருக்கிறாயா? இந்த வருடத்தையும் நல்லபடியாக தொடங்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வருடத்திலும் நான் என்னவெல்லாம் பட காத்திருக்கிறேனோ என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன்னை தேடி இப்போது நான் வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. உன் தாய் வந்திருக்கிறேன் என் அன்பு தங்கமே. உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். உன் மனதில் என்னவெல்லாம் நினைத்து வேதனைப்படுகிறாய், எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் என்று அறிந்து உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன். வேதனை கொள்ளாதே. ஒவ்வொரு வருடமும் நடப்பது போலவே இந்த வருடமும் நடந்து விடுமோ என்ற அச்சத்தில் இருக்காதே. உன் அச்சத்தை நான் போக்கத்தான் வந்திருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை போக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். எப்போதும் பிறக்கும் வருடம் போல இருக்காது இந்த வருடம். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே உனக்காக ஒரு காரியம் நடக்கப் போகிறது. அது உனக்கு மட்டுமே நடக்கப் போகிறது. இதை என் வாக்கை மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, இந்த வருடத்தின் முதல் வாரத்திலேயே உனக்கான ஒரு இனிமையான ஒரு காரியம் காத்திருக்கிறது. உனக்காகவே காத்திருக்கிறது. நீ எதிர்பார்த்ததுதான், நீ தேடியதுதான், கிடைக்காதா என்று புலம்பியதுதான் கிடைக்கப் போகிறது. உனக்கு மட்டுமே கிடைக்கப் போகிறது. வாழ்நாளில் தொலைத்ததை தேடிக்கொண்டிருக்கும் உனக்கு தேடியதை கொடுக்கப் போகிறது இந்த புதிய வருடம். கவலைப்படாதே, வருத்தப்படாதே. உன்னுடைய குழப்பத்தாலும் சந்தேகத்தாலும் இந்த வருடமும் உன் கர்மாவை இழுத்துச் செல்லாதே. நீ உன் கர்மாவை இதோடு இந்த நேரத்தோடு விட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். குழப்பமடையாதே. இந்த 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை இந்த வருடத்தின் முதல் தொடக்கத்தில் வாங்கி உன் வீட்டில் வைத்து பூஜை செய்ய தொடங்கு. இதன் மூலம் உன் வீட்டிற்குள் இருந்து தீய சக்திகளையும் எதிர்மறை சக்திகளையும் அழித்து தெய்வ சக்திகளை உருவாக்கி உன் வாழ்க்கையில் முழு மாற்றத்தை கொடுக்க நான் காத்திருக்கிறேன். எனக்கு வழிவிட வேண்டும் நீ, என்னை வரவேற்க வேண்டும் நீ. உடனடியாக 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் 108 மூலிகைகள் கலந்த சாம்பிராணிகளையும் ஆண் பெண் உருவத்தை வாங்கி செய்வினையின் பரிகாரத்தையும் செய். செய்வினைக்காக வைத்திருக்கும் சத்யநாராயண படத்தை உன் வீட்டில் வைத்து ஒரு செம்பு நீரை எடுத்து வைத்து உன்னுடைய செய்வினையை போக்க நல்ல ஒரு வாய்ப்போடு வந்திருக்கும் உன் அன்னையை விரட்டி அடிக்காமல் சிந்தித்து செயல்படு. இந்த புதிய வருடம் உனக்கானதாக இருக்கட்டும். உன் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை இந்த வருடத்தின் முதல் நாளில் இனி எனக்காக கொடுக்க வேண்டும் என்று உனக்காக காத்திருக்கிறேன் நான். நன்றி. ஓம் சக்தி. நன்றி.